கட்சியால் புறக்கணிக்கப்பட்டவங்க, மக்களால் புறக்கணிக்கப்பட்டவங்க, சும்மாலுமா ஒரு 10 பேரை வச்சு ஜாதிக்காரங்களை வச்சுக்கிட்டு இவங்க 2 பேரும் பிலிம் காட்டிக்கின்னு இருக்காங்க. உள்ளபடியே ஓட்டு எந்த தொகுதியிலையும் எந்த இடத்துலையும் இவங்களுக்கு டெபாசிட்டே வாங்க முடியாது. ஏன் சார் இது ஒரு எதிர்பார்க்காத முடிவு தானே? யாருமே இந்த கூட்டணின்றதை எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. என்ன எதிர்பார்க்கறது? அவர்களும் சசிகலா அவர்களும் சேர்வார். இதெல்லாம் என்ன இது? சசிகலா பெரியாளா? சசிகலா என்னை விட பெரியாளா? 1964 இருந்து நான் எம்ஜிஆர் மன்றத்தை ரசிக்கேன். புரிஞ்சுங்களா? என்னை விட பெரியாளா சசிகலா? என் தியாகத்தை விட நான் ஜெயிலுக்கு போனவன், கட்சிக்காக ஜெயிலுக்கு போனவன், கொடி ஓட்டினவன், தோரணம் ஓட்டினவன், மீட்டிங் போட்டவன், மக்கள் தலைவர் எம்ஜிஆர் வச்சு 2 பொதுக்கூட்டம் நடத்தினவன் நான். என்னோட என்ன கட்சிக்கு செஞ்சுதா சசிகலா? ராமதாஸ் எடுத்துக்கிட்டாக்கா அவர் தலைவர் இருக்கும் போப்போ, மக்கள் தலைவர் இருக்கும் போப்போ இல்லாத தொந்தரவெல்லாம் கொடுத்தாரு அவரு. இன்னைக்கு கடவுளா பார்த்து அவங்க பையன் மூலியமாவே ராமதாஸை நீக்கி வச்சாங்க. இதெல்லாம் கடவுள் செய்யல, கடவுள் இருக்காரு. புரிஞ்சுங்களா? ஆகையால இவங்க 2 பேருமே இந்த அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்கள். பொதுமக்கள் எல்லாம் பார்ப்பாங்கல்லம்மா, ராமதாசன்னா யாரு, சசிகலான்னு யாரு, ராமதாசன்னா எம்ஜிஆருக்கு துரோகம் பண்ணவரு, எம்ஜிஆர் நோய்வாய் படம் போப்போ துரோகம் பண்ணவரு. அதே மாதிரி சசிகலா ஜெயலலிதாவுக்கு துரோகம் பண்ணவங்க. 2 துரோகிகளும் ஒன்னா சேர்ந்துருக்காங்க.